ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷூ ஸ்மார்ட் ஒர்க் ஷாப். நெட்டு கொடுக்காம ப்ளவுஸோட பீஸ்லேயே வந்து இந்த மாதிரி நெட்டு மாதிரி ஃபினிஷிங் ரெடி பண்ணுறோம் வி நெக்கில். ஸோ இந்த மாதிரி நெக் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம லைனிங்கில் மட்டும் ஃபஸ்ட்டு நெக்கோட ஃபினிஷிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வி நெக் கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். லைனிங்கில் வந்து நெக் ஃபினிஷிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பீஸ் வந்து நெக்கில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து லைனிங்கில் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸோ நம்ம லைனிங் தான் எக்ஸாக்ட் நெக் மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த கார்னரில் நெக்கோட சுற்றி நாச் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கேன்வாஸ் வந்து ரொம்ப பெருசாக விடுத்து ஜாஸ்தி இல்லாமல் சின்ன பீஸாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லைக் 1 inches எடுத்தால் போதும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப பெரிய பேட்சியாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து நெக்கு ஃபினிஷிங் வந்து நெட்டில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான் பாருங்கள், இப்போ திருப்பினா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம இந்த பீஸை மெயின் கிளாத்துக்கு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். மெயின் கிளாத்துக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பீஸை வந்து இப்படி போட்டுட்டு மெயின் சைடு மேலே வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு நெக் ஃபினிஷிங் வந்து உள்ளே போவோம், வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த மெயின் கிளாத் மேலே போட்டுட்டு லைனிங்கோட மெயின் சைடு வந்து டாப்பில் வரணும். பாருங்கள், இப்படி மெயின் சைடு டாப்பில் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேர்ன் பண்ணும்போது ஸ்டிச்சிங் வந்து உள்ளே இருக்கும். இப்படி போட்டு பேக் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சருங்குற மாதிரி இருக்குது, துணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி துணியில் ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேக் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு கார்னர் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்படி திருப்பிட்டு லைனிங் மேலே கார்னர் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து சைடு ஆர்ம் ஹோல் ஷேப் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து க்ளீனாக பின் பண்ணி எடுத்துட்டு லைனிங்கோட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நெக் வந்து போட் நெக்கு கட்டிங் பண்ணணும். இது நீட்டாக ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. Thank you so much for watching.